ஸ்லா- இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா நான் கறியில வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அதை நம்ம இது பண்ணலாம். இப்போ இந்த மசாலாலாம் அதுல போட்டுக்கலாம். உப்பையும் அதுல போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டுக்கிறேன் அதுல. அடுத்தது இந்த தயிரையும் இதுல ஊத்திக்கலாம். இவ்வளவுதான் இதுக்கு மசாலா, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை போட்டு நம்ம இதை மேக்னேட் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து குக்கர்ல இதோட மற்ற ஜாமானுங்கெல்லாம் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்கலாம். இது நல்லா இருக்கும். இப்படி செய்யறதுக்கு இந்த ஜாமான்லாம் போட்டு செய்யறது, தயிர்லாம் நிறைய விட்டு செஞ்சோம்னாக்க அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தயிர்லயே வெந்து வரும். நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை. எண்ணெயும் நெய்யும் இதுல நிறைய ஊத்தணும். அது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அதை கொஞ்சம் நெய்யை ஊத்தி நம்ம அதை வேக வைக்கலாம். இதுல வந்து ஆல்ரெடி வந்து கொழுப்பு உள்ள கறி தான் பார்த்துக்கோங்க. அதனால வந்து நெய் எண்ணெய் அதிகமா தேவைப்படாது. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு மணி நேரம் நல்லா இது வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா அதுக்கு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. திரும்ப எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மூடி போட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு கறி மேக்னேட் பண்ணி வச்சது. இதை பாருங்க, கறி மேக்னேட் பண்ணி வச்சது 1 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ இதை இந்த குக்கர்ல நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் போல ஒரு எள்ளுக்கான தண்ணி அதை மட்டும் அதுல ஊத்தி அலசி அதை அதுல ஊத்திடுவோம். இவ்வளவுதான். இப்போ இதை அடுப்புல இந்த குக்கரை அடுப்புல வச்சிடுறேன். அடுப்புல வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. சரிங்களா? இப்போ மூடி போட்டேன். இப்போ மூடி போட்டாச்சு. இந்த விசிலும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி போட்ட விசில் அதுல. ஓகேவா? சரிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த விசிலை தூக்கி விட்டுருவோம். இப்போ விசிலை தூக்கி விட்டுட்டு இந்த மூடியை திறந்துடலாம். இப்போ மூடியை திறந்துடுறேன் பாருங்க. எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்க. அந்த தயிரிலேயே தான் வந்து அது வெந்து வந்திருக்குது. இப்போ வேற ஒரு கடாய்க்கு நம்ம மாத்திடலாம். இப்போ வேற ஒரு கடாய்க்கு மாத்திடுறேன்.
இதை இப்போ அடுப்பை பற்ற வச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா அந்த அது தண்ணியெல்லாம் அப்படியே சுருண்டு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்க. எப்படி தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா திரண்டு வந்துருக்கு பாருங்க. இப்போ இதுல ஒரு சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷன் தான். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போடுங்க. இது இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது மாதிரி போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் போல வெங்காயம், இதுக்கு மேல கொஞ்சம் போல ஒரு சின்ன பல்லாரி எடுத்து வெட்டி வச்சிருந்தேன், அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதா. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? என்னுடைய சேனல் சாரி இந்த என்னுடைய சமையல் என்னுடைய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் செய்யற டிஷ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தண்ணி எதுவும் இல்லை, தயிர் தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல எதுவும் ஒரு சிறு தவறுகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.